ஓம் விக்னேஸ்வரா போற்றி, நவக்கிர நேரலை போற்றி. விருச்சிக ராசி நேர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 8ஆம் இடம், சிவா பவனின் ஆட்சி வீடு. விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 4 பாதம், கேட்டை 4 பாதம் அடங்கிய ராசி மண்டலம். நட்சத்திரநாதர்கள் எப்படி இருக்காருன்னு பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு தொடர்ந்து வீடியோ போடுறேன். இப்போ இந்த ஜூன் மாதத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஜூன் மாதத்துக்கு சிறப்பாக இருக்குங்க, அருமையாக இருக்குது. சரியா? அதுக்கு முன்னாடி நட்சத்திரநாதர்களை பார்த்துட்டு உங்களுக்கு நான் ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். பொறுமையாக கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். விருச்சிக ராசிக்கு விசாக நட்சத்திரநாதன் குரு பகவான் அஸ்தமன நிலையிலேருந்து வெளியே வராரு. ஜூன் 2 2020 ஞாயிற்றுக்கிழமை வெளியே வந்துட்டார். இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 15/5/2025 வரைக்கும் நல்ல நிலைமையில் தான் இருப்பார். இடையில வக்கரம் அடைவார். அந்நேரம் அதை பார்த்துக்கலாம். அடுத்து வருகின்ற 4-5 மாதத்துக்கு நல்ல நிலைமையில் தான் குரு பகவான் இருக்கிறாரு. பொதுவாக குரு பகவான் விருச்சிக ராசிக்கு 2-5 கூடியவர். தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி, அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி, 5 கூடியவன், பஞ்சம ஸ்தானாதிபதி. குரு வலுப்படுறதுனால சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி விசாகம் 4ஆம் பாதத்துக்கும் கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அனுசம் சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவான் நல்ல நிலைமையில் தாங்க இருக்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் புரட்டாதி நட்சத்திரத்தில் போகிறாரு. ஜூன் 30ஆம் தேதி வக்கரம் அடைகிறாரு. சனி பகவான் 4ஆம் இடத்தில் வக்கரம் அடைகிறது விருச்சிக ராசிக்கு அமோகமாக இருக்கும். ஜூன் 30 அக்டோபர் 10 வரைக்கும் மிகச்சிறந்த நாட்களாக பார்க்கப்படுகிறது. சனி பகவான் 4ஆம் இடத்தில் வக்கரம் அடைகிறது விருச்சிக ராசிக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து கேட்டை நட்சத்திரம், புதனை நட்சத்திரம். புதன் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல விதமாக இருக்குது. இருந்தாலும் வக்கரம் அடைகிறாரு. ஜூன் 3ஆம் தேதி வக்கரம் அடைகிறவர் ஜூன் 26 வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. அதனால் உங்கள் நட்சத்திரநாதன் வக்கரம் அடைகிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? டாக்குமெண்டேஷன், எழுத்து வேலையில் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிஸ்டர் ரிலேட்டடான ஒர்க்கு, கணக்கு வழக்கிலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே நேயர்களே, மூணு நட்சத்திரத்துக்குமே நட்சத்திரநாதர்களை பற்றி ஒரு சின்ன அவுட்லைன் கொடுத்துருக்குறேன். ஏன்னா நட்சத்திரமும் முக்கியம். நட்சத்திரத்தை வச்சு தான் எல்லாமே நடக்குது. இப்போ ராசிக்கு வருவோம். ராசி விருச்சிக ராசிக்கு செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறார். உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். 1/6/2024 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். அளப்பரிய பலன்களை கொடுக்குறாரு. 6ஆம் இடத்துல ராசிநாதன் போனது மிகச்சிறப்பாக பழக்கப்படுகிறது. நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. சரியா? உங்களை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கான்னு அர்த்தம். 6ஆம் இடத்துல உபசேன ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது. உங்களுக்கு எந்த காரியமாக இருந்தாலும் அது கை கொடுக்கும். சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய அளவு வெற்றி எடுக்கலாம். சரியா? நீங்கள் வேலையில் நீங்கள் பார்க்குற காரியத்தில், உத்தியோகத்தில் உங்களுக்கு வெற்றிக்கணி ஈஸியாக கிடைக்கும். வெற்றிக்கணி உங்கள் கையில், வெற்றிக்கணி உங்கள் கையில் ஈஸியாக கிடைக்கும். நல்ல ஒரு அனுகூலமான காரமாக இருக்குது. இன்னும் குட்டி கழித்து பார்த்தா ஒரே வாரத்தில் சொல்லலாம், நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஏன்னா ராசிநாதன் வலுப்படுறாரு. பொதுவாக ராசிநாதன் மூலத்திரிவன் ஆட்சிப்படுறாரு. செவ்வாய் 2023 அவர் மேசத்துக்கு வரவே இல்லை. செவ்வாய் 1.5 மாதத்துக்கு ஒரு ராசி மாறுவார். அதனால் 18 மாதத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு ராசிக்கு சுற்றி வருவார். அவரோட சுற்று 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். அப்படி பார்க்கும்போது அவர் மேசத்துக்கு இப்போ தான் வராரு. 2024 இப்போ தான் வராரு. 23 முழுக்க வரல. உங்கள் ராசிக்கு வந்தார், விருச்சிகத்துக்கு வந்தார், மேசத்துக்கு வரல. மேசத்துக்கு அவர் மூலத்திரிவனம் ஆட்சிப்படுறது விருச்சிக ராசிக்கு வரப்பிரசாதம். சரியா? அருமையான அமைப்பு, நல்லா இருக்கும். உங்களுடைய வெற்றிக்கெல்லாம் ஒரு முத்தாய்ப்பாக நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. கடின உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். வியாபாரம் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்க, வணிக தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல காலமாக இருக்குது. கஷ்டமான வேலையும் நல்லையும் ஈஸியாக முடிச்சிடுவீங்க. சரியா? ஃபினான்ஸ் கண்டிஷன் நல்லபடியாக இருக்கும். சேமிப்பு நல்லபடியாக இருக்கும். காசு பணம் நல்லபடியாக இருக்கும். சொந்த பந்தத்தில் ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக இருக்கும். உறவு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல இணக்கம் இருக்கும். அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுலே உங்களுக்கு ஒரு இன்பம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். உங்கள் மனைவியோடையோ கணவனுடையோ நல்ல நேரத்தை அனுபவிப்பீங்க, செலவு பண்ணுவீங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் செவ்வாய் சிறப்பாக செய்வார். ஏன்னா 6ஆம் இடம் உங்களுக்கு கடன் நோய் எதிரியை குளிக்கிற இடம். அங்கே செவ்வாய் போய் உட்காந்துக்கிட்டு அந்த 3ஐயும் அழிச்சிருவார். கடன் பிரச்சனை இருக்காது. கடன் கொடுத்தவங்க திருப்பி கொடுத்துருவாங்க. அதுபோல் நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை திருப்பி கொடுக்குறதுக்கு எதனாச்சும் பணம் ஒரு கையில் கிடைக்கும். தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். எதிரிகள் எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் வேலை விட்டுருப்பீங்க, சிறப்பாக போயிட்டு இருப்பீங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறதுங்க. 6ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் அருமலன்களை கொடுக்குறாரு. ஆள் தைரியமாக இருப்பீங்க. கையில் காசு பணத்தோடு இருப்பீங்க. நினைத்த காரியம் முடியும், நினைத்ததை முடிக்கும் மல்லவனாக இருப்பீங்க. செமையோத புத்தி இருக்கும். சாதனையாளராக இருப்பீங்க. இங்கே சில பேருக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். பதவியை கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழில்? பதவி நீடிக்கிறது. சரியா? நிரந்தரமாகிறது. பதவி நீடிக்கிறது எக்ஸ்டென்ஷன். பதவி நிரந்தரமாக தான் கன்ஃபர்மேஷன். பதவி கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. தாப்பனொழி சொத்துக்கள் அதில் உள்ள சிக்கல்லாம் தீர்ந்து நல்ல நிலைமையாக இருக்கும். சொத்து விருத்தி உண்டு. தொழில் பண்ணுறவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல உள்ள பணியாட்கள் நேர்மையாக இருப்பாங்க. அவங்களுடைய நேர்மையால் நல்லபடியாக உங்களுக்கு ப்ரொடக்ஷன் நடக்கும், லாபம் கிடைக்கும். அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரிகளுடைய நட்பு இருக்கும். உடன் வேலை பார்க்குறவங்க நல்லா அனுசரித்து போவாங்க. அதனால் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும், நல்ல ஒரு பேர் கிடைக்கும், நல்ல ஒரு நேம் கிடைக்கும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அரசு
அரசு துறையில் மருத்துவராக இருக்கிறவங்க, தனியார் துறையில் மருத்துவராக இருக்கிறவங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. விளையாட்டு வீரர்கள், அப்புறம் கால்நடை வளர்க்குறவங்க, விவசாய வேளாண் வரிகுடி மக்கள், செவ்வாயோட காரகத்துவம் உள்ள தொழில்கள் நிறைய இருக்குது. அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். போர்டிங் அண்ட் லாட்ஜ் வச்சுருக்கவங்க, ஹோட்டல் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சகோதர வழியிலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். போட்டி பந்தய லாட்டரியிலும் நல்ல வெற்றியில் பெறுவதற்கு நல்ல ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தேக பலம் இருக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அரசியல்வாதிகளுக்கு மிக சிறப்பான காலமாக இருக்குது. அரசாங்கத்தை வேலை பார்க்குறவங்களுக்கும் புகழ், பதவி, வருவாய், பண வரவு எல்லாமே சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாக இருக்குதுங்க. விருச்சிக ராசிக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக ராசிக்கு ராஜயோகாதிபதி குரு பகவான் உதயமாகிறது நல்ல விஷயம்தான். 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறாரு. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொன்ன மாதிரி குரு பகவான் உங்கள் ராசியை இந்த ஜூன் மாதம் முழு பார்க்குறாரு. அடுத்த வரைக்கும் எல்லா காலமும் பார்ப்பார். ஒரு வருட காலத்துக்கு பார்ப்பார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு அவர் 11ஆம் இடத்தையும் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. நல்ல விதமாக இருக்கும். சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நன்மை இருக்கும், மேன்மை இருக்கும், லாபம் இருக்கும், தொட்டக்காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். குறிப்பாக ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வளர்க்குறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், புஸ்தக ஸ்டால் வச்சுருக்கிறவங்க, எஜுகேஷன் ட்ரஸ்ட் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. கணிதத்துறையில் இருக்கிறவங்க, கணினி துறையில் இருக்கிறவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க, திரைப்படத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாகவே இருக்கிறது. ராசியை பார்க்குறதுனால அனைத்து விதியிலும் நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க. சரியா நேர்களே? ஏன்னா ராசிக்கு குரு பார்வை வருது, கூடுதல் சிறப்பு. இப்படி அளப்பரிய பலன்களை கிரகங்கள் கொடுக்குது. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7-12 கூடியவன். அவரும் இப்போதைக்கு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. ராசிக்கு 7ஆம் இடத்துல அஸ்தமன நிலையில் இருந்தாலுமே மாளவிய யோகத்தில் இருக்குது. கூடுதல் சிறப்பு தான். ராசியை பார்க்குறாரு. இருந்த போதிலும் 7 கூடியவன் 7ஆம் இடத்துல இருக்கிறனால கணவன் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும். ஈகோ பிரச்சனைகள் இருக்கும். நான் பெருசாக நீ பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா, சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறார். சுபத்துவம் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 10 கூடையவன் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுக்கு பணி, உங்களுடைய பணி வேலை பார்க்குறது மற்றவங்க பாராட்டுதல் கூடுதலாக இருக்கும். மேலதிகாரியோட ஆதரவு கிடைக்கும், வெகுமதி கிடைக்கும், வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். ஏற்கனவே நான் சொன்னதான். சரியா, அது எல்லாமே சிறப்பாக நடக்குது. அப்படியே வியாபாரத்தில் கூடுதலாக ஆர்டரில் பெறலாம். அது மாதிரி கூட்டு தொழில் பண்ணுறவங்க, பங்குச்சந்தையில் இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன் கொஞ்சம் அவர் இதில் சில தோஷத்தை கொடுப்பார். அதனால் லாபம் இருந்தாலுமே அதில் கவனம் இருக்கணும். சரியா, கவனம் இருக்கணும். புதன் இருக்கிறதுனால ஓரளவு பேலன்ஸ் பண்ணி போயிடுவீங்க. இருந்த போதிலும் புதன் அஸ்தமனம் அடைகிறார். ஜூன் 3ஆம் தேதியிலிருந்து அஸ்தமனம் அடைகிறதுனால கணக்கு வழக்கில் கவனமாக இருங்க. எந்த தொழிலாக இருந்தாலும் கணக்கு வழக்கில் கவனமாக இருக்கணும். ஷேர் ஹோல்டராக இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடாது. சரியா, உணர்ச்சி வசப்படுறதை தவிர்த்துருங்க. மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க. மன உளைச்சல் வந்தாலுமே அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. சில பேருக்கு போதை பழக்க வழக்கம் இருக்கும். தேவையில்லாத பழக்க வழக்கம், இந்த ஆல்கஹால், சிகரெட், பீடி இந்த பழக்க வழக்கம் இருந்துச்சுன்னா அதில் சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கனால அந்த பழக்கத்துலேருந்து வெளியே வந்துடுங்க. இதை நான் பர்சனலாக சொல்கிறேன். இதை இது தவிர்க்க முடியாது. ஆண்களுக்கு இருந்துச்சுன்னா அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. ஏன்னா சில நேரங்களில் அதனால் சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா நேர்களே? அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கணவன் மனைவி உறவுலாம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் உள்ள உறவு முறை சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு நல்லது பண்ணுவார். சரியா, குடும்ப வளர்ச்சிக்காக நீங்களும் நல்லது பண்ணுவீங்க. குடும்பத்தில் மற்றவங்களோட ஒத்துழைப்பு இருக்கும். திருமண விசேஷங்களும் நல்லபடியாக நடக்கும். சில பேருக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பேர் கிடைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்குது. குடும்ப உறுப்பினர்கிட்ட நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். சரியா, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் காதலி விருச்சிக ராசியில் காதலிக்கிறவர்களுக்கு சில கருத்து வேறுபாடு வரும். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி தீர்த்துக்கோங்க. மன அழுத்தத்தை அதிகரிக்காதீங்க. சரியா, கான்ட்ரவர்ஷன் வர்றதுனால ஒரு செஸ்ஸு வரும். அந்த செஸ்ஸை தவிர்த்துருங்க. சரியா, அதுபோக உங்கள் ஆசை துணைவனையோ கூட்டிகிட்டு சுற்றுலா போவீங்க. அது நல்ல விதமாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். காதல் வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு வந்தாலும் ஒரு அன்பான நிலை இருக்க தான் செய்யும். சரியா, ஆயிருந்தால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலுமே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் 2 பேர்த்தையும் இணைக்க வைக்கும். அதற்கு கவனமாக இருந்துக்கோங்க. 7ஆம் இடம் நல்லா தான் இருக்குது. சரியா, 7ஆம் இடம் நல்லா இருக்குது. 4 கிரகங்கள் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. விட்டு கொடுத்து போவன் கெட்டு போவதில்லை. கவனமாக இருந்தீங்கன்னா கூடுதல் சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, பணத்தட்டுப்பாடு இல்லை, அதான் பெரிய விஷயம். வருமானம் சிறப்பாக இருக்கும், சீராக இருக்கும். பணத்தட்டுப்பாடு இல்லை, கையில் காசு பணம் தாராளமாக இருக்குது. அதனால் நல்லா செலவு பண்ணுவீங்க. செலவையும் குறைச்சிக்கோங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். சரியா, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாம். ஜீரண சக்தி இல்லாமல் போகிறது இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா சாப்பாடுங்க. நல்லா உடம்புல எதிர்ப்பு சக்தியை கூட்டுற அளவுக்கு நல்லா சத்தான உணவுகளை சாப்பிடுங்க. சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க. சரியா, ஏன்னா கிளைமேட் சேஞ்சிங் இருக்குது. அந்த கோடை காலம் முடிஞ்சு அடுத்து தென்மேற்கு பருவமழை காலத்து நோக்கி போகிறதுனால கிளைமேட் சேஞ்ச் வர்றதுனால உடல் உபாதைகள் நிறைய வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முருகப்பெருமானை கும்பிடுங்க. அடுத்து வருகின்ற காலம் முழுக்க முருகப்பெருமானை கும்பிடுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் கந்தசஷ்டி கவசம் படிங்க.
அறுபடை வீடில் ஒரு படைக்கு போங்க, இல்லைன்னா பக்கத்தில் இருக்க முருகப்பெருமான் கோயிலுக்கு போங்க, இல்லைன்னா சிவன் ஆலயத்துக்கு போங்க. சிவபெருமானை கும்பிடுங்க, அம்பாவை கும்பிடுங்க, முருகப்பெருமானை கும்பிட்டுட்டு நவக்கிரகங்களை வழக்கு போட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். பொதுவாக விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள் சிவபெருமானை கும்பிடுறது ரொம்ப நல்லது, சரியா? ஏன்னா 10 கூடையவன் சூரியன் தான். சூரியன் வந்து சிவன் அம்சம்தான். அதுபோக ராசிநாதன் செவ்வாயும் முருகப்பெருமானுடைய அம்சம்தான், அங்கார பகவான். அதனால் சிவன் கோவிலுக்கு போகிறது விருச்சிக ராசினியர்கள் அடிக்கடி சிவன் கோவிலுக்கு போட்டு வந்தீங்கன்னா எல்லா சுமைகளும் குறையும் உங்களுக்கு, சரியா நேர்களே? வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் விருச்சிக ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.